வணக்கம் நேயர்களே. தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். 3700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைக்க பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகிறார். சென்னையில் நடைபெறும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின், ஆளுநர் ரவி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். சென்னை விமான நிலையத்தில் புதிய முனையத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். சென்னை கோவை இடையே வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. கருப்பு பலூன்களை பறக்கவிட திட்டமிட்ட காங்கிரஸ் நிர்வாகி கைது. இருவருக்கு வீட்டுக்காவல். தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 300ஐ கடந்தது. புதிய வகை உருமாற்ற கொரோனாவால் பெரிய பாதிப்பு இருக்காது என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் கிரண் ரெட்டி பாஜகவில் இணைந்தார். கடந்த மாதம் காங்கிரஸில் இருந்து விலகிய நிலையில் திடீர் முடிவு. காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் தளங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல். கட்டிடங்கள் சேதம், பலர் படுகாயம். ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் லக்னோ அணி வெற்றி. ஹைதராபாத் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 2400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ஒருங்கிணைந்த முனையத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். பின்னர் சென்னை கோவை இடையேயான வந்தே பாரத் ரயில், தாம்பரம் செங்கோட்டை அதிவிரைவு ரயில் மற்றும் திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி ரயில் சேவைகளை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். மேலும் மதுரை செட்டிக்குளத்தில் 4 வழிச்சாலை, நத்தம் துவரங்குறிச்சி இடையேயான 4 வழிச்சாலையை பிரதமர் திறந்து வைக்கிறார். திருமங்கலம் முதல் வடுகப்பட்டி மற்றும் வடுகப்பட்டி முதல் தெற்கு வெங்கநல்லூர் இடையே 4 வழிச்சாலை அமைக்கும் பணிக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின், ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய அமைச்சர்கள் ஜோதிராதித்ய சிந்தியா, அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். பிரதமர் மோடியின் சென்னை வருகையையொட்டி சென்னை புறநகர் பகுதியில் 5 அடுக்குகளாக 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக பல்லாவரம் வாரச்சந்தை மூடப்பட்ட நிலையில் பிரதமர் வரும் வழியில் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள மரக்கிளைகள் வெட்டி அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் வருகையையொட்டி சென்னை நகரில் பல பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் விதமாக பாஜகவினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். சென்னை பல்லவன் சாலை, சிவானந்தா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பாஜகவினர் வாழை மரங்கள், தோரணங்கள் ஆகியவற்றைக் கொண்டு அலங்காரம் செய்துள்ளனர். பிரதமர் மோடியின் தமிழக வருகையை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியாக ராகுல் காந்தியை எதிர்கொள்ள முடியாமல் அவரை பதவியிழக்க செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள செல்வ பெருந்தகை, பிரதமர் மோடியின் வருகையை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் என்று டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பலூன்களை பறக்கவிட திட்டமிட்டு இருந்த காங்கிரஸ் மாநில எஸ்சி பிரிவு தலைவர் ரஞ்சன்குமாரை போலீசார் கைது செய்தனர். சென்னை போரூரில் உள்ள அவரது வீட்டில் வைத்திருந்த கருப்பு பலூன்களை பறிமுதல் செய்த போலீசார் ரஞ்சன்குமாரை வீட்டுக் காவலில் சிறை வைத்துள்ளனர். இதேபோல் மதுரவாயில் அருகே நூம்பல் பகுதியில் காங்கிரஸ் பிரமுகர் ரஞ்சம் என்பவரது வீட்டில் இருந்த கோபேக் மோடி என்று அச்சிடப்பட்ட 370 கருப்பு நிற பலூன்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ரஞ்சனை போலீசார் வீட்டுக் காவலில் வைத்துள்ளனர். நாளை முதுமலை செல்லும் பிரதமர் மோடி ஆஸ்கர் விருது பெற்ற த எலிபென்ட்ஸ் விஸ்பரர்ஸ் படத்தில் நடித்த தம்பதிகளான பொம்மன் பெல்லியை சந்திக்கிறார். இதையொட்டி இருவருக்கும் 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சத்யசாய் திருநங்கைகளுக்கான இலவச நடன பயிற்சி பள்ளியின் 1ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி, அந்நிய படையெடுப்புக்கு பிறகு நாட்டில் சேவை மனப்பான்மையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். திருநங்கைகளும் நம்மில் ஒருவர்தான் என்றும், ஒரு சிலரின் ஆழ்மனதில் திருநங்கைகள் பற்றிய வேறு என்ற எண்ணம் உள்ளதாகவும் அதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். பின்னர் நடைபெற்ற திருநங்கைகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியைக் கண்டு ஆளுநர் வெகுவாக பாராட்டினார். கொரோனா புதிய வகையாக உருமாற்றம் அடைந்துள்ளதாகவும் தொற்றின் வேகம் பெரிய அளவில் இல்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 273 என்கின்ற அளவில் அந்த பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாதிப்பை பொறுத்தவரை தனிமைப்படுத்திக் கொண்டு ஒரு 5-6 நாட்கள் வீட்டில் இருந்து மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருந்துகளை உட்கொண்டாலே சரியாகி விடுகிறது என்கின்ற வகையில் இந்த ஒரு தொற்றின் வேகம் பெரிய அளவில் இல்லை. எனவேதான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசு மருத்துவமனைகளில் மட்டும் இந்த முகக்கவசம் என்கின்ற ஒரு கட்டுப்பாடுகளை விதித்து, மற்றபடி
பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதற்கு பெரிய அளவில் மக்கள் கூடும் இடங்களில் முகக்கவசங்களை அணிந்து கொள்வது அவரவர்களுடைய இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல வழி என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 303 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 101 பேருக்கும், செங்கல்பட்டில் 29 பேருக்கும், கன்னியாகுமரியில் 26 பேருக்கும் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வந்த 4 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தற்பொழுது கொரோனாவிற்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 1530 அதிகரித்துள்ள நிலையில் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரும் பிரபல நடிகையுமான குஷ்பு கடுமையான காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிகிச்சை பெறும் புகைப்படங்களை ட்விட்டரில் பகிர்ந்துள்ள அவர் அதிக காய்ச்சல், உடல் வலியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உரிய சிகிச்சையால் குணமடைந்து வருவதாக தெரிவித்துள்ள குஷ்பு, உடல்நலக்குறைவுக்கான அறிகுறி அறிந்தால் தயவு செய்து தள்ளி போடாமல் உரிய சிகிச்சை பெறுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். இந்தியாவிற்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கடந்த 2022ஆம் ஆண்டு 61.9 லட்சமாக உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிற்கு பின்னர் குறைந்திருந்த இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டில் சுற்றுலா மூலம் 1,34,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியாக பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி ஜாட்கோ ஜியோ அமைப்பினர் வரும் 11ஆம் தேதி கோட்டை முற்றுகை போராட்டத்தை அறிவித்தனர். இந்த நிலையில் இன்று பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஜாட்கோ ஜியோ அமைப்பினருக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கவுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள பெரிய சோலை பகுதியில் சுமார் 4.5 கோடி ரூபாய் செலவில் சுழல் சுற்றுலா மையம் அமைக்கப்படும் என்று கடந்த நிதியாண்டில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது இயற்கை மற்றும் நீரோடைகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். மத்திய ரிசர்வ் படை காவலர் பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஹிந்தி பேசாத மக்களிடம் ஹிந்தியை திணிக்கும் செயலை நிறுத்திவிட்டு அரசியல் அமைப்பில் உள்ள 22 மொழிகளிலும் தேர்வு நடத்த வேண்டும் என்று கனிமொழி ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரியில் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் தஞ்சமடைந்து வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை வளம் மிகுதியாக காணப்படுவதாலும் அதிக குளங்கள், நன்னீர் பகுதிகள் உள்ளதாகவும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பறவைகள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகின்றன. அவை சுசீந்திரம் குளம், தேரூர் குளம், மணக்குடி காயல் பகுதிகளில் தங்கியுள்ளன. ஆஸ்பிரோ, பிலோவர், டர்ன், பிளமிங்கோ, ரோசி ஸ்டார்லிங் உள்ளிட்ட பறவைகள் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பறந்து குமரி மாவட்டத்திற்கு வருகின்றன. சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றன. புகழ்பெற்ற வேளாங்கண்ணி தேவாலயத்தில் நடைபெற்ற புனித வெள்ளி இறை வழிபாட்டில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். குஜராத்தை சேர்ந்த ஒரு முதியவர் சைக்கிளில் பயணம் செய்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்றுள்ளார். உதய்சிங் என்ற அவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி குஜராத்தில் தனது பயணத்தை சைக்கிளில் தொடங்கியுள்ளார். அங்கு இருந்து சுமார் 2000 கிலோமீட்டருக்கு அதிகமாக பயணம் செய்தவர் ராமநாதபுரம் சென்றுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வீட்டின் கதவை உடைத்து 2,80 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் வடக்கு பார்க் வீதியை சேர்ந்த சுதர்ஷன் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக 2,80 லட்சம் ரூபாயை தான் புதிதாக வாங்க இருக்கும் வீட்டின் தனியறையில் வைத்துள்ளார். இந்த நிலையில் வீட்டின் படுக்கை அறை கதவு உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த IAS அதிகாரி அமுதாவை விசாரணை அதிகாரியாக தமிழக அரசு நியமித்துள்ளது. இந்த விவகாரத்தில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் பல்வேறு காவல்துறையினர் மீதும் புகார்கள் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரின் பரிந்துரையை ஏற்று விரிவான விசாரணை மேற்கொள்ள IAS அதிகாரி அமுதாவை உயர்மட்ட விசாரணை அதிகாரியாக தமிழக அரசு உள்ளது. 1 மாதத்திற்குள் விசாரணையை முடித்து அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி தமிழக அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விழுப்புரம் அருகே கோயிலில் நுழைந்த பட்டியலினத்தவர்களை தாக்கியதாக கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிலையில் பட்டியலினத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் கோயிலில் சாமி கும்பிட நுழையும்போது அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தினால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அருகே தற்கொலைக்கு முயன்றவரை மீனவர்கள் மற்றும் போலீசார் காப்பாற்றினர். ஏனாம் பிராந்தியம் கோதாவரி ஆற்றில் குதித்து ஒருவர் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதைக் கண்ட 2 மீனவர்கள் அந்த நபரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். அவரை அங்கிருந்த ஒரு காவலர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அனுமதித்தார். விசாரணையில் அவர் பெயர் ஷேக் அலாவுதீன் என்பதும் குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலைக்கு முயன்றதும் தெரியவந்துள்ளது. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் கிரண் ரெட்டி பாஜகவில் இணைந்தார். ஒருங்கிணைந்த ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சரும் அம்மாநில காங்கிரஸ் கட்சி முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த கிரண் ரெட்டி காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி தனிக்கட்சி தொடங்கினார். அடுத்து வந்த தேர்தலில் வெற்றி பெறாததால் கிரண் ரெட்டி மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இந்த நிலையில் கட்சி தலைமை மீது அதிருப்தி ஏற்பட்டு கடந்த மாதம் கிரண் ரெட்டி காங்கிரஸில் இருந்து விலகினார். தற்பொழுது அவர் பாஜகவில் இணைந்துள்ளார். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா முன்னிலையில் கிரண் ரெட்டி தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். மகாராஷ்டிர மாநிலம் தானோவில் இருந்து அயோத்திக்கு ரயில் மூலம் சென்ற பக்தர்கள் அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே வழியனுப்பி வைத்தார். மேலதாளங்கள் முழங்க பக்தி பாடல்கள் பாடியபடி பக்தர்கள் அயோத்திக்கு புறப்பட்டுச் சென்றனர். காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. லெபனானில் இருந்து ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடைபெற்றதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பால் ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் விண்ணிலேயே தடுத்து அழிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் வான்வழி தாக்குதலால் காசாவில் பல கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்தன. பொதுமக்கள் பலர் காயமடைந்துள்ளனர். இதனிடையே இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் தாக்குதல் நடத்துவதற்காக காரில் வந்த பாலஸ்தீன அமைப்பினரை பாதுகாப்புப் படையினர் சுற்றி வளைத்து சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். இதில் ஒருவர் உயிர் இழந்துள்ளதாகவும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈஸ்டர் பண்டிகையையொட்டி லண்டனில் உள்ள உயிரியல் பூங்காவில் விலங்குகளுக்கு வித்தியாசமான முறையில் பல வண்ண முட்டை வடிவிலான பேக்கிங்கில் உணவுகள் வைத்து வழங்கப்பட்டது. அவற்றை உடைத்து அரிய வகை புலிகள், குரங்குகள் உள்ளிட்ட பல விலங்குகள் மகிழ்ச்சியுடன் உண்டு மகிழ்ந்தன. ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் போட்டியில் ஹைதராபாத் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணி வீழ்த்தியது. முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 121 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய லக்னோ அணி 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. இதன் மூலம் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற லக்னோ அணி 4 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 12ஆம் தேதி சென்னை ராஜஸ்தான் அணிகள் மோதும் லீக் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் நேரடி மற்றும் ஆன்லைன் டிக்கெட் விற்பனை தொடங்கும் என்றும் ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 2 டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட் விலை குறைந்தபட்சம் ரூ.1500 இருந்து அதிகபட்சமாக ரூ.3000 வரை நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 3700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைக்க பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகிறார். சென்னையில் நடைபெறும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின், ஆளுநர் ரவி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். சென்னை விமான நிலையத்தில் புதிய முனையத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். சென்னை கோவை இடையே வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. கருப்பு பலூன்களை பறக்கவிட திட்டமிட்ட காங்கிரஸ் நிர்வாகி கைது. 2 வீட்டுக்காவல். தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 300ஐ கடந்தது. புதிய வகை உருமாற்ற கொரோனாவால் பெரிய பாதிப்பு இருக்காது என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் கிரண் ரெட்டி பாஜகவில் இணைந்தார். கடந்த மாதம் காங்கிரஸில் இருந்து விலகிய நிலையில் திடீர் முடிவு. காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் தளங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல். கட்டிடங்கள் சேதம், பலர் படுகாயம். ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் லக்னோ அணி வெற்றி. ஹைதராபாத் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.
இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.